الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها أولئك لهم عذاب مهين. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: زنا العينين النظر، زنا اللسان النطق، زنا الأذنين الاستماع، أو كما قال عليه الصلاة والسلام. إلى الله جل شأنه وتعالى அவனுக்கு மாத்திரமே உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், உலமாக்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் சமூகம் தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய வாழ்க்கை முறைகளை, அவனுடைய சட்டத்திட்ட வரையறைகளை, அதன் மூலமாக சிலவற்றை அல்லாஹ் ஆகமாக்கியும் சிலவற்றை அல்லாஹ் தடுத்தும் இந்த உலகத்தில் உத்தரவிட்டிருக்கிறான். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், திருக்குர்ஆனில் ஒரு வசனம்: யுஹில்லு லகுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதைகளை உங்களுக்கு ஆகமாக்கி வைத்திருக்கிறான். எவைகளெல்லாம் அசிங்கமானதோ அவைகளை எல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனித சமுதாயத்திற்கு ஆபத்தாக இருக்கிறதோ, மனித சமுதாயத்திற்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ, அபாயகரமாக இருக்கிறதோ, அசிங்கமானதாக இருக்கிறதோ, இவைகளை எல்லாம் ஹராம் என்கின்ற பட்டியலுக்கு கீழே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வருகிறார். இந்த விஷயத்தில் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இறைவன் இந்த உலகத்திற்கு இந்த வரையறைகளை வகுத்து தந்திருக்கிறான். என்ன தூர நோக்கு சிந்தனை? ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிற போதே அதனுடைய துவக்கத்தில் கடைசியிலே போய் சேரக்கூடிய அந்த காரியம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டு அது ஹராமில் போய் சேர்ந்து முடியுமேயானால் அந்த காரியத்தை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தடை செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குதல் என்பது இந்த பார்வையினுடைய கடைசி கட்டம் விபச்சாரத்தில் போய் முடியும் என்பதால் இந்த மார்க்கம் அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம் என்று துவக்கத்திலேயே அதை தடை செய்கிறது. அதே போல போதை பொருட்கள் குறைந்ததாக இருந்தாலும் நிறைந்ததாக இருந்தாலும் அதை சாப்பிடுவதால் மனிதனுடைய மதிமயங்கி மனிதன் மிருகமாகி விடுவான் என்ற காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போதை பொருளை துவக்கத்திலேயே அல்லாஹ் தடை செய்கிறான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் மீது உண்டான சிந்தனை, மனிதனுக்கும் ரப்புல் ஆலமீனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இணைப்புக்கு இடையூறாக எவைகளெல்லாம் இருக்குமோ அவைகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வினுடைய சிந்தனை தப்பக்கூடிய காரணத்தினால் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில்
மார்க்கத்தில் தடை செய்து வைத்திருக்கிறார். அதனால்தான் ஒரு மது ஹராமாக்கப்பட்ட பின்னணியில் இந்த செய்திகள் இருக்கிறது. ஒரு சூதாட்டம் ஹராமாக்கப்பட்ட பின்னணியில் இந்த செய்திகள் இருக்கிறது. ஒரு இசைக்கருவி அதை வைத்துக் கொண்டு இசை கேட்பது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் மக்களை சீரழிக்கக்கூடிய இந்த சினிமாக்கள், இந்த படங்கள், திரைப்படங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் உங்களை தப்ப வைத்து இறைவனின் பக்கம் நெருங்க விடாமல் மனிதனை, மக்களை கிட்டத்தட்ட அடிமைத்தனம் வரைக்கும் கொண்டு போய் உங்களை சேர்த்துவிடும். அந்த அடிமைத்தனம் நேரிய வாழ்க்கையை விட்டும் உங்களை தப்ப செய்யும். இறைவனினுடைய சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே இருந்து குலைத்துவிடும் என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை தடை செய்தான், சூதாட்டத்தை தடை செய்தான், இசை கருவிகளை தடை செய்தான், சினிமா என்கின்ற இந்த சீர்திருவான இந்த படங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். நிறைய பேர்கள் கேட்கலாம், இது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானே, இதில் என்ன குற்றம் பாவம் இருக்கிறது என்று நினைக்கலாம். இல்லை, ஒரு காலம் இருந்தது. பொழுதுபோக்கிற்காக வேண்டி, விளையாட்டிற்காக, வேடிக்கைக்காக துவங்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் கடைசியில் போய் முடிகிற இடம் அல்லாஹ்வினுடைய நினைவு அங்கு தப்பிவிடும். மனிதனை மிருகமாக மாற்றிவிடும். மனிதனுடைய மதியை அது கலங்கடித்து விடும் என்ற காரணத்தால் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டு தப்பிவிடக்கூடிய இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பொழுதுபோக்கு அம்சங்கள் மார்க்கத்திற்கு முரண் இல்லாமல் பார்க்கக்கூடியவைகள் இந்த இஸ்லாத்தில் அது கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், மதீனாவில் சிறுமிகள் பத்ர் சஹாபாக்களை பற்றி நல்ல கவிதைகளை பாடி படித்து அப்படியே பெருமானாருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து கொண்டே இருந்தார்கள். சில பேர்கள் நாயகத்தினுடைய வீட்டிற்கு முன்னால், பெருமானாருக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் இப்படி ஆடல் பாடல் பாடி இப்படி கொண்டாடுகிறீர்களே என்று நிறைய பேர்கள் தடை செய்ய போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, விட்டுவிடுங்கள், தீனுக்கு உட்பட்ட இந்த பொழுதுபோக்குகளும் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதமான அசூசையோ ஆபாசமோ அருவருப்போ அசிங்கமோ எதுவும் இதில் இல்லை, இது கூடும் என்று சொன்னார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிலே இருந்து வந்த சில வீர விளையாட்டு வீரர்கள் அம்பெறிதல், அதே போல வில் எறிதல் உள்ளிட்ட அந்த வீர விளையாட்டுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகளித்து அதிலேயும் பொழுதுபோக்கு இஸ்லாத்திற்கு உட்பட்டு இருந்தால் அதையும் கூடும் என்று சொன்னார்கள். ஆனால் மறுபக்கம் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய இந்த திரைப்படங்கள், சினிமாக்கள் எல்லாம் யாரையும் நேர்வழி காட்டாது, எல்லாத்தையும் நேர்வழி கெடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு உபாயம்தான், ஒரு உபகரணம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமாக்கள் எல்லாம். சுருக்கமாக சொல்வதென்றால் ஒட்டுமொத்த தீமைகளினுடைய கூடாரம் இந்த சினிமாக்கள். சினிமாவை பார்த்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு யாரும் இன்னைக்கு சொல்ல முடியாது. சினிமாவை பார்த்து நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இல்லை. 100க்கு 99% அல்ல, 100க்கு 100% யாரும் சினிமாவை பார்த்து திருந்த முடியாது. எக்கச்சக்கமான ஆபாசங்கள் வேண்டுமா, சினிமாவிலே கொண்டு கிடக்கிறது. ஏராளமான சொட்ட பிரசங்கள் வேண்டுமா, சினிமாவில் கொண்டு கிடக்கிறது. அதே போல உச்சகட்டமான வன்முறை வேண்டுமா, சினிமாவில் கொண்டு கிடக்கிறது. பொய்யும் புரட்டும் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயற்கைத்தனம் வேண்டுமா, சினிமாவுக்குள்ளே இருக்கிறது. ஏன் இன்றைக்கு உலகம் முழுக்க சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய எல்லா குற்றங்கள், கொலைகள், திருட்டுகள், கொள்ளைகள் எல்லாத்திற்கும் ஆணி வேறாய் அசலாய் இருப்பது இந்த சினிமாக்கள் மட்டும்தான். இந்த சினிமாவை பார்த்தேன், கொலை செய்தேன். இந்த சினிமாவை படம் பார்த்தேன், நான் என்ன செய்தேன், திருடினேன். இதை பார்த்தேன், நான் இந்த மாதிரி எல்லாம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இன்றைக்கு காய்தல் உவத்தல் இல்லாமல், நடுநிலை சிந்தனையோடு, அங்கட்டும் இல்லாமல் இங்கட்டும் இல்லாமல் சரியான கண்ணோட்டத்தோடு நாம் இன்றைக்கு
இன்றைக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிற இந்த சினிமாவினுடைய அசிங்கங்களை நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒருவன் இருந்தான். நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்று அவனுக்கு பெயர். இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் அந்நிய தேசங்களுக்கெல்லாம் சென்று வர்த்தகங்கள் செய்யக்கூடியவர். மக்காவிலே இருக்கிற போது பெருமானாரை எதிர்ப்பதில் தன்னுடைய முழு முயற்சியும் பயன்படுத்தக்கூடிய இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்கின்ற இவன் பார்க்கிறார். பெருமானார் சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய வசனங்களை அருமை சஹாபாக்கள் புடைசூழ காதுக்கு வந்து தேன் வந்து பாய்வது போல் அல்லாஹ்வினுடைய கலாமை இலக்கிய நயத்தோடு கருத்து செறிவுகளோடு ஆன்மீக ரசத்தோடு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் சஹாபாக்கள் கூட்டம் உட்கார்ந்திருக்கும். தன்னுடைய அறிவு மயங்கி தன்னையே மறந்து நாயகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்த நதுர் இப்னுல் ஹாரிஸுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் ஒரு வேலையை செய்தான். வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வர்த்தகம் செய்யக்கூடிய நதுர் இப்னுல் ஹாரிஸ் பாரசீகத்திற்கு போனால் அங்கே போய் தன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் முடித்து விட்டு திரும்புகிற போது அங்கே இருந்த மக்களிடத்திலே கேட்டார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு சாதனங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களினுடைய அசிங்கமான ஆபாசமான காதல் காவியங்களை இதிகாசங்களை எல்லாம் நாங்கள் பெண்களை விட்டு பாட வைப்போம், ஆட வைப்போம், சுற்றி உட்கார்ந்து எல்லாம் கை தட்டி ரசிப்பார்கள், கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவை போல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பாரசீக மக்கள் சொன்னார்கள். அப்படியா, எங்களுடைய மக்காவிலேயும் ஒரு மனிதர் இப்படி சொல்லிக் கொண்டு திரிகிறார், அதை முறியடிக்க வேண்டும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிய வரிகளை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி அதனுடைய பிரதிகளை வாங்கி கொண்டு மக்காவிற்கு வந்தான். வந்தவன் என்ன செய்தான், எல்லா மக்களையும் அழைத்தார். அழைத்து கூப்பிட்டு சொன்னான், இந்த முஹம்மதிற்கு பின்னால் போகக்கூடியவர்களே, அவர் சொல்லுவதை விடவும் அழகான ஆபாசமான காதல் ரசம் சொட்ட சொட்ட வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். பெண்களை வைத்து ஆட வைத்து அரைகுறை நிர்வாணமாய் அவர்களை பாடலின் மூலியமாக நான் சொல்வதற்கு தயார் என்று சொன்னபோது இரவும் பகலுமாக காட்சிகளை குறித்து இன்றைக்கு சினிமாவை போலவே அவன் என்ன செய்தான், இப்படி அந்நிய பெண்களை அரைகுறை ஆடையோடு கவிதை வார்த்தைகளை காதல் வரிகளை எல்லாம் இப்படி வார்த்தைகளால் நடனங்களால் காட்சிகளால் ஒரு பெண்ணினுடைய உடல் சதைகளை காட்டி இப்படி என்ன செய்தான், இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் முஸ்லிம்களை திசை திருப்புவதற்காக வேண்டி இந்த செயலை அவன் கொண்டு வந்து மக்காவிலே முதலில் அறிமுகப்படுத்திய போது அல்லாஹ்வுடைய ஆயத்து அப்போதுதான் இறங்கியது. எப்பேற்பட்ட ஆயத்து, சாதாரண ஆயத்து அல்ல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொழுதுபோக்கு அம்சம் இதெல்லாம் பாவமா, சினிமா பார்க்கறது பாவமா, இசை கேட்பது பாவமா என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கண்டன வார்த்தை அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குகிறது. வமினன் நாஸி மன் யஷ்தரி லஹுவல் ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்து இறக்குகிறான், சில மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள், ஹராமானதை, தவறான காட்சியை, தவறான பாடல் வரிகளை, ஆபாசமான வார்த்தைகளை, இதையெல்லாம் என்ன செய்கிறார்கள், இவர்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். எதற்கு பதிலாக அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லியுலில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எந்த அறிவும் இல்லாத அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் முஸ்லிம்களை திசை திருப்புவதற்காக வேண்டி இப்படி இந்த மாதிரி கவிதை வரிகளை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே சமர்ப்பணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வினுடைய கலாமை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த ஆயத்து முடிகிற போது உலாயிக லஹும் அதாபும் முஹீன், யாரெல்லாம் படம் பார்க்கிறானோ, யாரெல்லாம் பாடல் கேட்கிறானோ, பொழுதுபோக்கு அம்சம் என்டர்டைன்மெண்ட் என்று எவரெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த அனாச்சாரங்களை அசிங்கங்களை கையில் எடுக்கிறானோ, உலாயிக லஹும் அதாபும் முஹீன், அவன்
மிகப்பெரிய இழிவான அதாபு வேதனை அவன் மீது உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தார். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய எல்லா குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்களும் இந்த லஹுவல் ஹதீஸ் என்றாலே அது இசையை குறிக்கிறது. தவறான பேச்சு, தவறான பாடல், ஆபாசமான வார்த்தை, சினிமாக்களை குறிக்கக்கூடிய நேரடி வார்த்தை தான் இந்த லஹுவல் ஹதீஸ் என்கின்ற வார்த்தை என்று குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். என்றால் நாம் இன்றைக்கு அதே போலத்தான் அந்த சினிமாவிலே இருந்து ஒரு விதமான இன்பம், கொஞ்ச நேரத்திற்கு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கிறது என்று அந்த பாடல்களை, சினிமாக்களை நாம் பார்க்கிறோம். இல்லை, இந்த உலகத்தில் சினிமா என்பது யாரையும் திருத்தாது. 99% அல்ல, 100% இந்த உலகத்தில் சினிமா யாரையுமே திருத்தாது. சினிமா என்றாலே ரெண்டை தான் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று ஆபாசம், இன்னொன்று வன்முறை. ஆடை குறைப்பு இல்லாத ஒரு சினிமாவை உங்களால் காட்ட முடியுமா? பெண்களின் முகம், பெண்களின் கை, பெண்களுடைய உடல் உறுப்புகள், அவயங்களை காட்டாத சினிமா, பரிசுத்தமான சினிமா யாராவது மலக்குகள் வந்து புதிதாக எடுத்தால் தான் உண்டு. அப்படி எந்த சினிமாவும் இல்லாத பட்சத்தில் தான் உலகத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் ஒரே அடியாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நூற்றாண்டு காலமாக பத்வா சொல்லிவிட்டார்கள். சினிமா என்பது பச்சையான ஹராம். அதனுடைய எந்த துறை சார்ந்து தொடர்புடைய எல்லாம் அது ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு எழுதி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நிறைய பேர்கள் இன்றைக்கு சொல்வதுண்டு, இதையெல்லாம் பேசனால், இதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் யார்? அட போமாதுரன், நீங்கள் எல்லாம் பழமைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட் நீங்களா? இன்றைக்கு நவீன வார்த்தை சொல்வதென்றால் பூமரன்கள். யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி உபதேசம் செய்து அட்வைஸ் செய்கிறார்கள் அவர்களுக்கு பெயர் பூமரன்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். இதனுடைய விளைவு, இந்த சினிமாவினுடைய விளைவு, இதனுடைய கேடு, இதனுடைய தாக்கம், இதனுடைய சீரழிவு எல்லாம் இப்போது புரியாது. கடைசியில் செத்து சீரழிந்ததற்கு பின்னால் தான் அவனுடைய மொத்த ரூபத்தை சினிமா கொண்டு வந்து காட்டும். எனவே இந்த மார்க்கம் ஆரம்ப கட்டத்திலேயே இவைகள் ஹராம் என்று நமக்கு தடை செய்கிறது. ஷைத்தானினுடைய முதல் வேலையே, ஒரு பெண் ஆண் 2 பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஆடையை களைந்து விடுவதுதான் ஷைத்தானுடைய முதல் வேலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருந்தபோது தடுக்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி மீறி அதை சாப்பிட்ட போது அவர்களுக்கு முதலில் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதை அவர்கள் செய்த போது முதலில் ஷைத்தான் செய்த வேலை, அந்த 2 பேருடைய ஆடையை ஷைத்தான் களைந்து விட்டான். யா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களே, நீ உங்களுடைய தாய் தந்தைகளை வழிகெடுத்தது போல, அவர்களை ஃபித்னாவில் ஆக்கியதை போல நீங்களும் ஃபித்னாவில் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஷைத்தான் என்ன அவர்களை வழிகெடுத்தான்? தாய் தந்தைகள் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரையும் ஷைத்தான் ஃபித்னாவில் ஆழ்த்தியது போல உங்களையும் அவன் ஆழ்த்திவிட வேண்டாம். ஷைத்தான் அவன் என்ன வேலை செய்தான் என்றால், அவருடைய 2 பேருடைய அனுகுமா லிபாசகுமா, முதலில் அவன் செய்த வேலை, ஷைத்தான் அவருடைய ஆடையை களைந்து விட்டான், மறைவிடங்களை வெளிப்படுத்தினான். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், எல்லா சினிமாக்களிலேயும் ஆடை குறிப்பு, ஆபாசமான ஆடை அணிந்தும் இல்லாததை போன்றான ஆடைகளை அணிந்து கொண்டுதான் வருகிறார்கள். எந்த சினிமாவும் இன்றைக்கு உலகத்தில் யாரையும் நேர்வழிப்படுத்தாது. ஒன்று ஆபாசத்தை காட்டும், இல்லை என்றால் வன்முறையை தூண்டும். சரி, இவைகள் எல்லாம் உலமாக்கள் சொல்கிறார்கள், சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் தொடர்பில்லாதவர்கள் இதை எதிர்த்து தான் பேசுவார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த துறையில் கரை கண்டவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒருத்தர், திரைத்துறையிலே நிறைய வருஷங்கள் பாடுபட்டு நிறைய திரைப்படங்களை எடுத்து ஆஸ்கர் அவார்டு வாங்கினவர் தான் இந்த ஆண்டனி குயின் என்கின்ற ஒரு நபர். கூகுளில் போய் அவரை பற்றி தேடி பார்த்தால் முழு விலாசம் அவரை பற்றி கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், ஆஸ்கர் அவார்டு வாங்கினவர் சொல்கிறார், என்ன செய்கிறார் என்றால், சினிமா இஸ் த ஏரியா ஆஃப் த வல்கரிட்டி. சினிமா என்பது முழுக்க அசிங்கங்களினுடைய கூடாரம். அது ஏரியா, ஆபாசங்களை தூண்டக்கூடிய ஏரியா. எனவே அதன் பக்கம் கூட யாரும் போய்விட வேண்டாம் என்று நாம சொல்லல.
அதில் கரை கண்டு படம் எடுத்து ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக நிற்க வைத்து தவறான விஷயங்கள் செய்ய வைத்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஒரு நபர் அதை விட்டு வெளியே வந்துவிட்டு இந்த வார்த்தை சொல்கிறார், சினிமா என்றாலே அது ஆபாசமான அசிங்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதி என்று சொல்கிறார். என்றால் வெளியிலே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு அழகாக, ஜோடிப்பாக, மினுமினுப்பாக, கலராக என்னவோ தெரிகிறது. ஆனால் விழித்துக் கொள்ள வேண்டும், உண்மையான முஸ்லீம்கள் அதன் பக்கம் போக மாட்டார்கள். எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையே இந்த சினிமா தான். இந்த சினிமாவை பார்த்து தான் கொஞ்சம் வருஷத்திற்கு முன்னால் சில பேர் ஒரு வாலிபர் கையிலே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் ஒரு 40 பேருக்கு சுட்டு தள்ளுறான். ஏண்டா சுட்ட? மனநலம் பாதிக்கப்பட்டவனான்னு கேட்டால் இல்லை, நான் மனநலம் பாதிக்கப்படலை, இந்த படம் பார்த்தேன் அதே போல சுட்டேன். ஏன் இதே தமிழகத்தில் ஒரு பள்ளிக்கூட மாணவன் ஒரு ஆசிரியரை குத்தி கொள்கிறான். எப்படி இது தெரிந்தது? இந்த படம் பார்த்தேன் குத்தி கொன்றேன். சில 90 கிட்ஸ் பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த சில வழிகேடான விஷயங்களில் இதுவும் ஒன்றை செய்தார்கள். சக்திமான் வந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி மாடியில இருந்து குறித்த குழந்தைகள், மௌத்தா போன குழந்தைகள் ஏறாது. அதனால் எந்த ஒரு சினிமாவும் உங்களுக்கு மத்தியிலே வன்முறையை தூண்டுகிறது, ஆபாசத்தை தூண்டுகிறது. ஒரு தாயும் தந்தையும் உட்கார்ந்து ஒரு சினிமாவை இன்றைக்கு பார்க்க முடியாது. ஒரு வீட்டில் ஒரு வயதுக்கு வந்த பெண்ணும் தந்தையும் உட்கார்ந்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஆபாசங்கள் இன்றைக்கு சினிமாவில் குட்டி கிடக்கிறது. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் விபச்சாரமா என்றால் மார்க்கம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜினல் ஐனைன், உங்களுடைய கண்கள் ஜினா செய்கிறது, அந்நதுர் பார்வையின் மூலம். அஜினல் லிசான், உங்களுடைய நாவு ஜினா செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது. எப்படி? அந்நுத்துக், பேசுவதன் மூலம். அஜினல் உதுனை, உங்களுடைய 2 காது ஜினா செய்கிறது. அல் இஸ்திமா, கேட்பதின் மூலம். எந்த ஒரு பெண்ணையும் காட்டாமல், ஆபாசம் இல்லாமல், அரைகுறை ஆடை இல்லாமல் ஒரு சினிமா பார்த்து முடிப்பதற்குள் எத்தனை பெண் அலங்காரம், தோற்றம் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறான். எனவே எப்படி இந்த சினிமாக்கள் மக்களை நேர்வழிப்படுத்தும்? அது மக்களை வழிகெடுக்கத்தானே செய்யும். ஆனால் அதே சமயத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இந்த சினிமா என்பது ஒரு விதமான நிழல் உலகம், அது நிஜ உலகம் அல்ல. இந்த உலகத்தில் திரையில் பார்த்து கை தட்டுகிறான், ஆனால் தரையில் வந்து நின்று எதையுமே அவனால் சாதிக்கவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிறார்கள், அடுத்தவனுடைய மனைவியை இவன் முத்தமிடுகிறான், கட்டிப்பிடிக்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறான்? இதற்கு பெயர் கலைத்துறை, கலை சேவை. இது எப்படி கலை சேவை? அது இன்னொருத்தனுடைய கணவரை கட்டிப்பிடிக்கிறாள், முத்தம் கொடுக்கிறாள், கேட்டால் கலை சேவை என்று சொல்கிறார். இது எப்படி கலையில் போய் சேரும்? அதுவும் இன்றைக்கு இளையப்பட்டாலும் இளைஞர்களுடைய சமூகம், பாட்டன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு கிழவன் பேத்தி வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் இவன் டான்ஸ் ஆடுகிறான், கட்டிப்பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கிறான், கேட்டால் கலைத்துறை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சினிமா என்பது யாரையும் நேர்வழிப்படுத்தாது. மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் வரலாறு கேட்டால் அவனுக்கு தெரியாது. நபிமார்கள் வரலாறு, 25 நபிமார்கள் வரலாறு யார் படித்தார்? அட்லீஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அட்டை டு அட்டை இன்றைக்கு யாரும் படித்து முடிக்கவே இல்லை. பெருமாளுடைய வரலாறு தெரியாது, சஹாபாக்கள் வரலாறு தெரியாது, நபிமார்கள் வரலாறு தெரியாது, இஸ்லாத்தினுடைய வீர தீர செயல் கொண்ட பத்ரு சஹாபாக்களுடைய வரலாறு தெரியாது. ஆனால் இன்ன நடிகர் என்ன தேதியில் பிறந்தான், கேவலம் காசு கொடுக்கிறான் என்பதற்காக வேண்டி அவன் கூத்தடிக்கிறான், கோமாளித்தனம் காட்டுகிறான். அவனுக்கு இவன் போஸ்டர் ஒட்டுவதற்கு பக்கெட், பச பக்கெட்டை தூக்கி கொண்டு போவதும், அவனுக்கு கட் அவுட் வைப்பதும், பால் அபிஷேகம் செய்வதும், இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதாவது அது நிழல் உலகம், நிஜ உலகம் அல்ல. பார்த்தா அப்படி 40 பேர் 10 பேர் அப்படி பறக்க விடுவார். ஆனால் நிஜத்தில் ஒரு நாய் தொட்டனா இவன் ஓடுவான், கற்பாப்பூச்சியை பார்த்தா பயந்து ஓடுவான். இவன் என்ன செய்யலாம்? 10 பேரை சுற்றி அடிப்பார். எப்படி இது உண்மை சாத்தியமா? இது சாத்தியம் இல்லையே. அப்படி இருக்கிற போது எப்படி அதை பார்த்து உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதே போல இளைஞர்கள் பார்க்கிறோம், புதிதாக ஒரு படம் வந்து விட்டால் ஒரு 3 மாசத்துக்கு அவன் தான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. அவனை போல முடி, அவனை போல ட்ரெஸ் கோடு, அவனை போல லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் வச்சுட்டு தெரிகிறான். கேட்டால் என்னுடைய தலைவர் அவர் வச்சிருக்கார். யார் உங்களுடைய தலைவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்தினுடைய தலைவர்கள். அப்படி இருக்கிற போது வேற எவனையோ தலைவராக ஆக்கி கொண்டிருக்கிற போது இந்த மார்க்கத்தை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஷைத்தான் சும்மாலாம் இந்த உலகத்திற்கு வரவில்லை, இறைவனிடத்திலே சவால் விட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்த போது ஷைத்தான் வந்து நின்று அவகாசம்
அப்பாஸ் கேட்டான், யா அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் கியாமத் வரைக்கும் நான் அவனை கெடுப்பேன், இந்த உலகத்தில் நிறைய அலங்காரப்படுத்தி சில விஷயங்களை நான் காட்டுவேன், அவர்கள் அதில் வழி தவறி போய்விடுவார்கள். ஷைத்தான் சொல்றான். இன்னொரு ஆயத்துல என்ன அல்லாஹ்வினுடைய படைப்பை மாற்றி நான் காட்டுவேன், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றி தோடு போட்டுக்கிட்டு பெண் ஆணை போல் ஆண் பெண்ணை போல் வேடம் அணிந்து இப்படியெல்லாம் நான் காட்டுவேன், அவர்கள் அதில் மதிமயங்கி வழி தவறி விடுவார்கள். கியாமத்து வரைக்கும் ஷைத்தான் உட்கார்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப திரைப்படங்களில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் இவைகளுக்குள் அடங்கும். சர்வதேச அளவில் எல்லா புகாக்களும் சொல்லக்கூடிய ஒரே சட்டம் இதுதான், சினிமா துறை சார்ந்த எந்த ஒரு வேலையும் பச்சையான ஹராம் தான். சினிமா துறையில் நான் ஒரு லெட்டர் பேர் எழுதுறேன், சினிமா துறையில் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன், சினிமா துறையில் ஒரு கல்லால காசு வாங்கி போடுகிறேன் என்று எந்த இந்த சினிமா துறையில் ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் அதுவும் டோட்டலாக அது ஹராம் தான் என்று உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா புகாக்கள் மார்க்க அறிஞர்களும் சட்டம் சொல்கிறார்கள். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அஃஸஹ அவுலாதகும், உங்களுடைய குழந்தை பேச ஆரம்பித்து விட்டால் லத்தீனு லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை சொல்லிக் கொடுங்க. அம்மா அத்தா அப்படின்னு சொல்வதற்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கு கலிமாவை சொல்லித்தாருங்கள். ஆனால் இன்றைக்கு பெருமை சில பிள்ளைகளுக்கு என்ன, என் பிள்ளை இருக்கானே இந்த பாட்டு போட்டால் அழகாக ஆடுவோம், இந்த படத்தை பார்த்தா அதே மாதிரியே செய்வோம். கேவலம் இல்லையா இதெல்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா அத்தான்னு சொல்வதற்கு முன்னாலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் போய் இந்த பாட்டை போட்டால் நல்லா டான்ஸ் ஆடுவான் என்று பெருமையாக சொல்லக்கூடிய தலைமுறை இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை சீரழிக்கக்கூடிய சினிமாவின் பக்கம் போய் சீர்ந்து விட வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இது போன்று உண்டான மாய வலையில இருந்து நம்முடைய இளைஞர்களை, வாலிப பெண்களை, பெரியவர்களை, சிறியவர்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக.